ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு மூவி மாதிரி இல்லை. ஆக்சுவலி டேரக்டர் பல வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்காருன்னு தெரியுது. ஸ்க்ரீன் பிளேலேருந்து மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. விஜய் ஆண்டனி ஆக்டிங் வேறு லெவல். அவரோட எல்லா மூவிஸையும் கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது மேரேஜ் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணுறது அப்ளை பண்ணுறது அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க சொசைட்டிக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க, ரிப்பீட்டடாக இருக்கும். ஆமாம், தங்கச்சி கான்செப்ட் அதுதான் மெயினே மூவியில். அது ஒரு கொஞ்சம் சின்ன வரும், ஒரு 15 மினிட்ஸ் இப்படி தான் வரும். பட் செம்மையாக இருக்கும். நானே லைட்டாக அழுதுட்டேன். நல்லா இருந்தது படம், செம்மையாக. இதில் அப்படிலாம் இல்லை. இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய மூவி தான். ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. நல்லா இருக்குது. அது ஒரு விஷயம் தான் எனக்கு இன்னும் புரியல. அந்த கலவரம் ஒரு நடக்குது, அந்த கலவரம் எதுக்காக அந்த கலவரம் நடக்குன்றது கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதை மட்டும் இந்த விஷயத்துக்காக நடந்திருக்குன்னு சொன்னால் அது மட்டும் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கும். அது மட்டும்தான் குறை. படம் ஓவரால் பார்த்தா ஓகே தான் படம். அது ஒரு கள்ளத்தனமாக தான் இருக்குது. இதுலேயே கள்ளத்தனமாலே ஒரு புதுமையான காட்டியிருக்காங்க. சினிமாவுக்குள்ள ஒரு சினிமாவை காட்டியிருக்காங்க. அது ஒரு புதுமையாக காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆமாம், அது கிளைமேக்ஸை ட்விஸ்ட்டு அது எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி கிளைமேக்ஸ் முடிப்பாங்கன்ட்டு ரொம்ப எமோஷனலாக ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சதும் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. போன படத்துக்கு இந்த படத்துக்கும் சரி, கதையும் சரி, அவரோட ஆக்டிங்கும் சரி, சில விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. யோகி பாபு சில ஐடியா கொடுக்குறது அதுவும் நல்லா இருந்தது. எல்லாமே வரும், ஃப்ரெண்டாக வருவார் போவார். இதில் ஒரு பார்க்குள்ளே ஒரு ஓனராக இருந்து அது மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். இல்லை கண்டிப்பாக ஏன்னா ரத்தமும் அதான் பார்த்துருப்பார். ரத்தமாக எடுத்தோம்னா எவனும் பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் லவ்வாக இது பண்ணுறாரு போல. அதுக்குண்டான பலன் இதில் கிடச்சிருக்கு. நல்லா இருக்குது படம் பார்க்கும்போது. இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா விதமான மக்களையும் இதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். எப்படி சொல்கிறேன்னா ஆடியன்ஸ் பி ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. பொதுவாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எப்படின்னா சில படத்தில் சண்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. லவ் விஷயத்தையே ஃபோக்கஸ் பண்ணி இது எல்லா விதமான விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் காட்டின விதங்கள் புதுமையாக இருக்குது. சில சீன்லாம் பார்க்கும்போது நம்மளே அறியாமலே அந்த நெருப்பை பார்த்தா பயம் அப்படின்றதெல்லாம் அதை ட்விஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அது நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் படம் ஒர்த்து தான் கொடுத்த காசுக்கு. படம்லாம் சூப்பராக தான் இருக்குது. விஜய் ஆண்டனி நல்லா தான் இருக்குது இந்த படம். ஸ்டோரியும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. மற்றபடி வேறு சொல்கிறது எதுவும் இல்லை. பட் ஆனால் லாஸ்ட் சீன் ரெண்டும் நல்லா இருந்தது. அவரோட தொலைஞ்சு போன சிஸ்டரோடு சேர்றதும், லைக் அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ண பொண்ணோட சேர்றதும் அது சூப்பராக தான் இருந்துச்சு. அவருக்கு நல்லாவே இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்குது. ஃபேமிலியோட போனாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போகிற மாதிரி தான் ஃபேமிலியோட போனாலும் சூப்பராக இருக்கும். ஒரு ஃபன் டைம் சொல்லலாம். ஒரு 2.5 hours செம்மையாக இருக்கும் ஃபன் டைமில். அது எதிர்பார்க்கல. ஆனால் டிலே பண்ணுவாங்கன்னு தான் நினச்சோம். பட் ஆனால் இப்போல்லாம் உடைப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. பட் ஆனால் சூப்பராக பிரேக் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ். நல்லா சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. எமோஷன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். புரியல? ஆமாம், அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எதுவுமே ஓவரில் போர்ட் பண்ணல. எமோஷன்ஸ் நல்லா ஸ்வீட்டாக பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருக்குது படம். ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்காங்க. இந்த லவ் டுடே அந்த மாதிரி இருந்து எங்கள் ஜென்ரேஷனுக்கான லவ்வாக இருந்துச்சு. இது ரொம்ப மெச்சூர்ட் லவ்வாக இருக்குது. இல்லை அந்த மாதிரி ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்டுக்கு நல்லா பில்டப்பும் இருந்துச்சு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரியும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பாருங்கள். விஜய் ஆண்டனி கேரக்டர், ரியல் லைஃப் கேரக்டரும் படத்தோட கேரக்டரும் ரொம்ப சிமிலராக இருந்துச்சு. அதனால் அவர் நடித்த மாதிரியே தெரில. அவர் அப்படியே இருந்தார். அந்த கேரக்டர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால் புரியல? போரிங், எந்த சீனுமே போரிங்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லாகாக இருக்க மாதிரி இருக்கும். டியூரேஷன் இருந்தாலும் படம் போகிறதே தெரியல. நல்ல படமாக இருந்துச்சு. மியூசிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனால் நல்லா இல்லாமல் இல்லை. என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. காமெடி இருக்குது. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. புரியல? எண்டிங் நல்லா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. நம்ம நினச்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எண்டிங் கண்டிப்பாக ஒருத்தான மூவி தான். அதில் எல்லோரும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. அதே பழைய கதை தானே, மௌனராகம் தான். அதில் அந்த மாவை கொஞ்சம் எடுத்து அட்லி ராஜாராணின்னு ஊற்றுனார். இதுலேருந்து எடுத்து புதுவிதமான தோசை போட்டிருக்காங்க. பட் கிளைமேக்ஸில் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி அமைஞ்சது தான் அதோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. பிச்சைக்காரன் 2ல் வர தங்கச்சி சென்டிமெண்ட்டு இதுலேயும் கரெக்டாக அந்த லாகை உடச்சி பக்காவாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஆக்கிடுச்சு. வரவேற்கத்தக்க வேண்டிய படம் தான். நல்லா விஜய் ஆண்டனியும் அந்த பொண்ணு, அந்த 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுன்ற மாதிரி அதை எக்ஸ்ட்ராடினரி கிளைமேக்ஸில்
அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கறது அந்த படத்துக்கு ரொம்ப அவங்களும் அந்த படத்தில் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு என்ன கிளைமேக்ஸ் வருமோ இந்த படத்துக்கு என்ன கிளைமேக்ஸ் வருமோ 2 கிளைமேக்ஸும் ஒன்றா போட்டு இவங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ஒரு புதுவிதமான கிளைமேக்ஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக இருக்கும், நான் எதிர்பார்த்தது தானே இது இந்த படத்தில் பார்த்துருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் தோணும். செகண்ட் ஹாஃபில் நமக்கு நல்லாவே போச்சு. சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆனால் 2 லிரிக்ஸ் நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு வசனங்கள் ரொம்ப அழகாக மோட்டிவேஷனாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எடிட்டிங் ரொம்ப பக்கபலமாக இருந்தது. இந்த எடிட்டிங்கும் அவர் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவர் எல்லாமே எல்லா தளத்திலையும் பூந்து கலக்கிறாரு. நல்லா வர வேண்டிய நம்ம ஆதரிக்க வேண்டிய ஒரு நடிகர், நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பெரிய போர்ஷன் கொடுக்கலண்ணா, சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை அப்படி கொடுத்துருந்தா காணாமல் போயிருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லவ் சப்ஜெக்ட் தான் நல்லா இருக்கு. லவ் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் மூவி திஸ் வீக்கெண்ட். எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு 200 rupees செலவு பண்ணி செம்மையான ஒரு மூவி பார்த்துட்டு போயிருங்க ப்ளீஸ். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு த மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் பரத் தண்டசேகரன் அண்ட் த கேப்டன் ஆஃப் த ஷிப் விநாயக் வைத்தியநாதன். அல்டிமேட் மூவி, யாருமே மிஸ் பண்ணாதீங்க, வந்து பார்த்துருங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு த விஜய் ஆண்டனி சார் ஆல்சோ ஆஃப்டர் த ஹியூஜ் லாஸ் இன் இஸ் லைஃப் ஆஸ் வி ஆல் நோ. செம்ம ஆக்டிங், செம்ம மூவி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருங்க. எல்லா ஆடியன்ஸும் வரலாம், எல்லாருமே வரணும், கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி இந்த மூவி அந்த ஜிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நல்லா கெட்டியாக நினச்சோன்னா த யூனிவர்ஸ் வில் மேக் இட் ஹேப்பன் அண்ட் இட் இஸ் மேக் ஹேப்பன் ஃபார் போத் பரத் அண்ட் விநாயக். அவங்க நினச்சாங்க, கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இன்னும் நிறைய மூவிஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ. ரோமியோ படம் பார்த்தா உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜய் ஆண்டனி போன படங்கள் எல்லாமே என்னடா படம் இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு யோசித்தோம். ஆனால் அதுக்கு மாறாக இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது எல்லாமே. Audio Jungle.